ஸோ எல்லோரும் வணக்கம். என் பேர் வெங்கட். இந்த வீடியோவில் நம்ம கீர் ஆயில் லீக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் சேஸில் ஃபஸ்ட்டு எல்லாருமே நோட்டீஸ் பண்ண வேண்டியது இன்ஜின் ஆயில் லீக்கும் கீர் ஆயில் லீக்கும் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கீர் ஆயிலாக தான் இருக்கும், இன்ஜின் ஆயில் இருக்காது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ட்ரெயின் ப்ளக்லேருந்து கிடையாது, ட்ரைவ் செட் ஆயில் சீல் தான் லீக் இருக்குது. இதுதான் அந்த ஆயில் சீல். இதோட விலை வந்து வெறும் 180 ருபீஸ் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 350 இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 500 தான் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் எந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி இது, அதனால் லோவராம இருக்கிற நட்டையும் அதில் இருக்கிற லாக் நட்டையும் கழட்டிடுங்க. அதுக்கப்புறமா கீர் ஆயிலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சீலுக்கு ரிமூவ் பண்ண ட்ரைவ் ஷாஃப்ட்டை வந்து ஜஸ்ட் ப்ளக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டயர் லீவர்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வேணும். அது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ட்ரைவ் ஷாஃப்ட் மட்டும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஆயில் சீலை எடுத்துகிட்டு புது ஆயில் சீலை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு அடிக்கணும். அந்த மாதிரி அடித்து முடிச்சு தட் மீன்ஸ் அந்த பொசிஷன் உட்காந்ததுக்கப்புறமா அந்த சீலண்ட் வந்து நம்மளுக்கு வேண்டியதில்லை. இது எதுக்கு போடுறோன்னா, அப்கமிங் வந்து இது ஒரு நல்ல ஸ்டிஃப்னஸ்க்காக அது போடுறோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லா சைடுமே காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லோரும் போடுவாங்கன்னு தெரியாது, நான் பெஸ்ட்டாக லீக் வரக்கூடாது திரும்புங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரெண்டு சைடுமே எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கழட்டினதுக்கப்புறமா 2 ட்ரைவ் ஷாஃப்ட்டு வர ஃபில்லர் நட்டு ட்ரெயின் நட்டு இது ரெண்டுமே மாற்றி விட்ருங்க. மாற்றிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வண்டி ரன் பண்ணி ஐடில் ஓட விடுங்க. அப்படி எதுவும் லீக் இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் ஓவர். தேங்க்யூ.